மத்திய அரசு பான் மற்றும் ஆதார் இணைப்பு குறித்து புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் இந்த மாற்றங்களை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபுல் வீடியோ பாருங்க. வணக்கங்க. மத்திய அரசுல இருந்து ஒரு 8 அதிரடியான அறிவிப்பு வந்திருக்கு. ஆதார்ல இருந்து பான் கார்டு வரைக்கும் நம்மள நேரடியா பாதிக்க போற விஷயங்கள் அது என்னென்ன மாற்றங்கள், அதனால நமக்கு என்ன பாதிப்புன்னு வாங்க ஒன்னொன்னா டீடைலா பாத்துருவோம். ஆமாங்க, இதெல்லாம் ஏதோ சும்மா வந்த ரூல்ஸ் கிடையாது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையே மாத்தக்கூடிய விஷயங்கள். நம்ம ஐடி கார்டுல ஆரம்பிச்சு நம்ம பண்ற செலவு வரைக்கும் எல்லாத்துலயுமே மாற்றம் இருக்கு. அதனால கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, முதல்ல இந்த 8 மாற்றங்கள் என்னன்னு ஒரு இன்ட்ரோ பாப்போம். அப்புறம் நம்ம ஐடி கார்டுல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து மத்த சேவைகள், திட்டங்கள் பத்தி பேசுவோம். கடைசியா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க போறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, செக்ஷனுக்குள்ள போலாம். மத்திய அரசு கொண்டு வந்த அந்த முக்கியமான விதிகள் என்னென்னன்னு இப்போ ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். முதல்ல நம்ம எல்லாருமே கையில வச்சிருக்கிற முக்கியமான விஷயம் நம்ம அடையாள அட்டைகள் தான். அதுல இருந்து ஆரம்பிப்போம். ரேஷன் கார்டு, பான் கார்டு, ஆதார், ஓட்டர் ஐடின்னு எல்லாத்துலயுமே புதுசா சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாப்போம். முதலாவது அப்டேட் நம்ம ரேஷன் கார்டை பத்தி தான். இனிமே குடும்பத்துல இருக்கிற எல்லாரும், ஆமாங்க, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா இகேவைசி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இத செய்யாம விட்டா பேர் கார்டுல இருந்தே தூக்கிடுவாங்களாம். சோ பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடைக்கு போய் கைரேகைய வச்சு இந்த வேலைய உடனடியா முடிச்சிருங்க. இது ரொம்ப அவசரம். அடுத்து பான் கார்டு விஷயத்துக்கு வருவோம். இனிமே நீங்க புதுசா பான் கார்டு அப்ளை பண்ணணும்னா ஆதார் கார்டு மட்டும் இருந்தா பத்தாது. உங்க பிறந்த தேதிக்குன்னு தனியா ஒரு ப்ரூஃப் கண்டிப்பா கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ஆதார் கார்டுல உங்க பேரு எப்படி இருக்கோ அப்படியே தான் பான் கார்டுலயும் வரும். சோ ஆதார்ல பேர் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரி, பிறந்த தேதிக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? இதோ பாருங்க. உங்க பர்த் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, 10வது மார்க் ஷீட், டிரைவிங் லைசென்ஸ் இல்லனா பாஸ்போர்ட், இதுல எது இருந்தாலும் ஓகே தான். இதுல ஏதாவது ஒன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஆதார் கார்டு அப்டேட். இது முக்கியமா குழந்தைகளுக்காக. உங்க வீட்ல 5 வயசுல இருந்து 17 வயசுக்குள்ள பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பயோமெட்ரிக் அப்டேட் பண்றது இப்ப கட்டாயம். அதாவது அவங்களோட கைரேகை, கண்ணு ரெண்டையும் திரும்ப பதிவு பண்ணணும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தேதி வரைக்கும் இந்த சர்வீஸ் முற்றிலும் இலவசம். அந்த இலவச சேவைக்கான கடைசி தேதி எப்போன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 30, 2026. ஆமா, இன்னும் டைம் இருக்கு. ஆனா மறக்காம இந்த தேதிக்குள்ள உங்க வீட்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த அப்டேட்ட பண்ணி முடிச்சிருங்க. சரி, இப்போ ஒரு குட்டி குவிஸ் டைம். ஆதார் பயோமெட்ரிக் இலவச அப்டேட் எப்போ வரைக்கும் கிடைக்கும்னு இப்பதான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இதோ உங்க ஆப்ஷன்ஸ்: 2025, 2026 செப்டம்பர், 2027 இல்ல காலவரையன்றி. இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க, கரெக்ட் ஆன்சர் பென் பண்றோம். அடுத்தது நம்ம ஓட்டர் ஐடி. இனிமே புதுசா ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்றீங்கன்னா ஒரு முக்கியமான ரூல்: உங்க கடைசி பேர், அதாவது லாஸ்ட் நேம் கட்டாயமாக்கிட்டாங்க. வெறும் முதல் பேரை மட்டும் போட்டா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ முதல் பேர், கடைசி பேர் ரெண்டுமே கண்டிப்பா வேணும். ஓகே, இப்போதைக்கு அடையாள அட்டைகள்ல வந்த மாற்றங்களை பார்த்தாச்சு. அடுத்து தபால் சேவை, ஃபாஸ்டாக், அப்புறம் மத்த அரசு திட்டங்கள்ல என்னென்ன புது ரூல்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போறவங்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ். இனிமே முக்கியமான தபால்களை 24 மணி நேரத்துல டெலிவரி பண்ற ஒரு ஸ்பீட் சர்வீஸ கொண்டு வராங்க. முதற்கட்டமா டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா மாதிரி பெரிய நகரங்கள்ல இது ஆரம்பிக்குது. இதுல செம்ம ஹைலைட் என்னன்னா, ஒருவேளை அவங்க சொன்ன டைம்ல டெலிவரி பண்ணலன்னா நீங்க கட்டின பணத்தையே திரும்ப கொடுத்துருவாங்களாம். இது நல்லா இருக்கே. அடுத்து ஃபாஸ்டாக் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட். வருடாந்திர பாஸ் இருக்கு இல்லையா, அதோட கட்டணத்தை லைட்டா ஏத்திருக்காங்க. முன்னாடி 3000 ரூபாயா இருந்துச்சு, இப்போ ஒரு 75 ரூபாய் கூட்டி 3075 ரூபாயா மாத்திருக்காங்க. ஹோட்டல், பேக்கரின்னு உணவு சம்பந்தமா தொழில் பண்றவங்களுக்கு ஒரு நிம்மதியான செய்தி வந்திருக்கு. இனிமே நீங்க ஃபுட் லைசன்ஸ வருஷம் ரினியூவல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு தடவை வாங்கிட்டா போதும், அது லைஃப் டைம் வேலிட். சூப்பர்ல. இது ஒரு பெரிய லாங் டேர்ம் பிளான்ங்க. வரப்போற 2033 வருஷத்துக்குள்ள நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் மருத்துவ காப்பீடு, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும்னு ஒரு பெரிய இலக்கை நோக்கி அரசாங்கம் போயிட்டு இருக்கு. இது நடந்தா ரொம்ப நல்ல விஷயம். சரி, இப்ப நம்ம கிட்டத்தட்ட எல்லா அப்டேட்டையும் பார்த்துட்டோம். இப்போ உங்ககிட்ட கேக்குற நேரம், இந்த மாற்றங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த 8 அப்டேட்கள்ல எந்த அப்டேட் தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு தோணுது? அந்த ரேஷன் கார்டு இகேவைசியா இல்லனா அந்த போஸ்டல் சர்வீஸா? எது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு படுதோ அது கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு கேள்வி, இந்த புது ரூல்ஸ்ல எந்த ரூல் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைய உருவாக்கும்,
இல்ல இது தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறீங்க? அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம். இவ்ளோ நேரம் பொறுமையா இந்த முழு விவரத்தையும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.